இப்போ வந்து புது பிளேட்டு மாற்றிட்டோம் ரெண்டுத்துலேயுமே. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்றதை கரெக்டாக பார்க்கணும். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அப்படி வச்சுக்க நம்ம ரொட்டேட் பண்ணுங்க. கொஞ்சம் லேசாக மேலே தூக்கும். இல்லை தனிஞ்சு கிடக்கு. ரொட்டேட் பண்ணுங்க. பாஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து இந்த வரம்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த அலைன்மெண்ட் இந்த எட்ஜஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் லோடு எடுக்கும்போது கரெக்டாக காடியில் வந்து உட்காரும். பாஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வரம்போட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த போல்ட்டை லூஸ் பண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக அந்த வரம்போட செட் டைட் பண்ணவா? நம்ம டைட்டு தான் வைக்கணும். எல்லாம் ரொம்ப டைட் வச்சோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வார்க்கு தான். அது அப்படியே கிராக் ஆகிடும். பண்ணிக்கலாம். இதை மாட்டிட்டு அந்த இது காமிங்க. அங்கே காமிங்கம்மா. இதை மாட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதை மாட்டிட்டு அதை மாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கரெக்டாக இந்த வரம்பில் வந்து இந்த சின்ன வரம்பு வந்து செட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் மொத்தமாக மாட்டும்போது. ஸோ இதை வந்து இதில் மாட்டிட்டு இதோட சேர்த்து மாட்டுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை தாய்க்கு அப்புறம் எடுத்து இருங்க இல்லை தாய்க்கு எடுத்துல எழுதுங்க. இந்த கோலில் பதிச்சுட்டு பின்னாடி உள்ள ரொட்டேட்டரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக மாட்டிடலாம். உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா மாட்டிக்கும். கிலோவில் டைப் பண்ணு.